திருச்சியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். 28 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சி மாநகராட்சியில் உள்ள 65 வார்டுகளில் எப்போதும் பரபரப்பாகவும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் உறையூர் பகுதியில் கடந்த 6 மாத காலமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இது தொடர்பாக புகார்கள் தெரிவித்து மாநகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த நிலையில் உறையூர் 10வது வார்டு பணிக்கன் தெரு பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய 30 பேருக்கு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டது. இதை அடுத்து பாதிக்கப்பட்ட அனைவரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பணிக்கன் தெரு பகுதியைச் சேர்ந்த லதா என்பவர் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த முரளியின் 3½ வயது மகள் பிரியங்கா நேற்று நண்பகல் உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் திடீரென நேற்று இரவு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதுகுறித்து திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் கூறுகையில், கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்தி உயிரிழப்பு ஏற்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறு என்றும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றும் கூறினார். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சொந்த தொகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.